சரி வட, இதோட மறந்துடு, அவ்வளவுதான். மறந்துடா? அப்படிலாம் மறக்க முடியாது. இவன் மேலே கை வச்சிருக்கான், இவனை திருப்பி அடிக்கணும். ஏல், அவன் நம்மளோட பெரிய பையன்ல. பெரிய பையனா? ஏல், நீ சும்மா இல்ல. ஸ்கூலில் வச்சு ஒரு பெரிய பையன் நீ அடித்தான்னு சொல்லி திருப்பி அடிக்கல? ஏல், அவன் சப்பா பையன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவனையும் அடிக்கணும். தண்டர் பாய்ஸ் கூட வாரீங்க. இதுக்கெல்லாம் தண்டர் பாய்ஸ் கூட வராது. அப்போ எதுக்கு வருமா? ஏல், நீ சும்மா இல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம மேலே எவனாவது ஒருத்தன் கையை வச்சா திருப்பி அடிக்குன்னு சொல்லி தானே இந்த கேங்கே ஆரம்பித்தோம். இங்கே பாரு வட, கடைசியாக ஒன்று சொல்லுதேன். கிட்டாமணியை பேசிட்டு இந்த ஊரில் நம்மளால் நடமாட முடியாது. தேவையில்லாமல் சண்டைக்குன்னு சொல்லிட்டு இருக்காத. அவன் நம்மளால் அடிக்கவும் முடியாது. இல்லை, நீ அவனை அடிக்கணும்னு நினச்சா நீங்கள் போங்கப்பா, தயவு செஞ்சு நாளை விடுங்க. வாழ ஏழு விடல போட்டோம். இவன்ல நண்பன் 100 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல இருந்து அடி வாங்கணும். அவன் தான் நண்பன். அந்த கிட்டாமணியை நான் அவ்வளோ பெரிய ஆளா? அவன் 10 அடி அடித்தான்னா நம்மளால் ஒத்தடி அடிக்க முடியாதா? அந்த ஒத்தடியை வங்குன்னு பலமாக கொடுக்குறோம். ஆஹா, ஸ்கெட்சு. இப்போ அடிவாங்க ஸ்கெட்சு போட சொல்லுவானே. கிட்டாமணிக்கு நம்ம ஸ்கெட்சு போடுறோன்னு தெரிஞ்சா நம்மளுக்கு ஸ்கெட்சு போட்டுருவானே. நைஸாக எஸ் ஆகணுமே. என்ன ஸ்கெட்சு? ஒன்றும் இல்லையே. என்ன 100 பேர் வந்தாலும் நின்று அடி வாங்கலான்னு சொன்னேன். அதெல்லாம் நம்மளும் அடிக்கலாம், நீ ஸ்கெட்சை போடு.